தற்போதைய அண்மை செய்தியாக சென்னை அண்ணா சாலை பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். சென்னை அண்ணா சாலை பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். சென்னை அண்ணா சாலை பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. சென்னை எழும்பூரில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். சென்னை அண்ணா சாலை பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக முரசொலி, சென்னை அண்ணா சாலை கேசினோ திரையரங்கம் எதிரே அமைந்துள்ள பிஎஸ்என் நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டிடத்தின் 4வது தளத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அலுவலகத்தில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. குறிப்பாக அலுவலகத்தின் பின்புறம் அமைந்துள்ள ஏசியில் திடீரென கருப்பாக அதிக அளவில் புகை வெளியேற தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலின் பேரில் சென்னை எழும்பூர், வெப்பேரி, தேனாம்பேட்டை உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 5 தீயணைப்பு ஊர்திகளில் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயினை அணைக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தீ விபத்து சமயத்தில் அலுவலக பணிக்காக காலையில் அலுவலகத்திற்கு வந்த பணியாளர் ஒருவரை உயிருடன் பத்திரமாக தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டுள்ளதாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொல்லி உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி சதீஷ்.